ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 171. இந்த பகுதியில் 178வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 19வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 19. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ்ய வபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித்ருக்கு. நாமம் 178. ஓம் மகாத்யுதயே நமக. பேரொளி மிக்க திருமேனி கொண்டவர் என்று இதற்கு பொருள். இதை பிரம்மதேவர் செய்த யாக நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் பிரம்மதேவர் மிகப்பெரிய வேள்வி ஒன்றை செய்தார். வைதிக தர்மத்தில் எந்த ஒரு வேள்வி செய்தாலும் மனைவியுடன் இல்லாமல் செய்யக்கூடாது என்று விதி உள்ளது. ஆனால் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் இடையே சிறிய மனஸ்தாபம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் யாகம் செய்யும் போது பிரம்மாவுடன் சரஸ்வதி தேவி இல்லை. பிரம்மாவிற்கும் சரஸ்வதிக்கும் என்ன மனஸ்தாபம்? ஒருமுறை நதிகளுள் எந்த நதி சிறந்தது, கங்கையா யமுனையா சரஸ்வதியா என்று தேவர்களோடும் முனிவர்களோடும் விவாதித்து கொண்டிருந்த பிரம்மா, சரஸ்வதி தேவியின் அம்சமான சரஸ்வதி நதியை விட திருமாலின் பாதத்திலிருந்து தோன்றிய கங்கைதான் புனிதமானது என்று தீர்ப்பளித்தார். தன்னை விட கங்கை புனிதமானவள் என்ற பிரம்மாவின் தீர்ப்பால் வருத்தமடைந்த சரஸ்வதி தேவி பிரம்மாவை விட்டு பிரிந்து சென்று சரஸ்வதி நதிக்கரையில் தவம் செய்து வந்தாள். சரி, இப்போது வேள்விக்கு வருவோம். பிரம்மாவுடன் சரஸ்வதி தேவி இல்லை என்பதால் எப்படி வேள்வி செய்வது? அதனால் அதற்கு மாற்று ஏற்பாடாக தனது மற்ற 2 மனைவிகளான சாவித்ரி தேவி, காயத்ரி தேவி இவர்களுடன் இணைந்து யாகம் செய்தார் பிரம்மா. பிரம்மாவின் யாகத்தை தடுக்க நினைத்தனர் அசுரர்கள். சரஸ்வதி தேவியிடம் சென்று, உங்களை விட்டுவிட்டு சாவித்ரியோடும் காயத்ரியோடும் பிரம்மா யாகம் செய்கிறார், நீங்கள் அதை தடுக்க வேண்டாமா என்று சொல்லி சரஸ்வதி தேவிக்கு மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்தினர். ஏற்கனவே பிரம்மாவின் மேல் கோபத்தில் இருந்த சரஸ்வதி தேவி மேலும் கோபம் கொண்டாள். தன்னுடைய சக்தியால் சந்திரன் சூரியன் இருவரின் ஒளியும் காஞ்சிபுரத்தில் விழாதபடி செய்தாள். அதனால் காஞ்சி நகரையே இருள் சூழ்ந்தது. வேள்வி தீயை தவிர வேறு எதையும் பிரம்மாவால் காண முடியவில்லை. அந்த வேள்வி தீயை கூட மறைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாள் சரஸ்வதி. அதற்காக மகாநலன் என்ற அசுரனை உருவாக்கினாள். அவன் வேள்வி தீயை சூழ்ந்து கொண்டு அதன் ஒளியை மங்க செய்தான். பிரம்மா என்ன செய்வதென்று தெரியாமல் இருட்டில் தத்தளித்த போது திருமாலை வேண்டினார். அப்போது அங்கே திடீரென ஒரு விளக்கு தெரிந்தது. அந்த விளக்கின் ஒளி அங்கிருந்த இருளையெல்லாம் ஓட்டிவிட்டது. அந்த விளக்கொளி பட்ட மாத்திரத்தில் மகாநலன் என்ற அந்த அசுரன் எரிந்து சாம்பலானான். அந்த விளக்கை உற்று நோக்கினார் பிரம்மா. அவருக்கு புரிந்தது, விளக்காக வந்தவர் திருமால்தான் என்று. திருமாலுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன்னுடைய வேள்வியை தொடர்ந்து நடத்தினார். இப்படி பிரம்மாவின் யாகத்தை காத்த திருமால் காஞ்சிபுரத்தில் திருத்தன்கா என்னும் இடத்தில் விளக்கொளி பெருமாளாக காட்சி தருகிறார். இது ஒரு திவ்ய தேசம். விஸ்வாமித்திர கோத்திரத்தை சேர்ந்த அந்தணர்கள் பலர் பின்னாளில் அந்த திருத்தன்காவுக்கு குடிபெயர்ந்தார்கள். யாகங்களில் பயன்படுத்தப்படுகின்ற தூப்புல் எனப்படும் தூய தர்பை புல்லுக்கு விஸ்வாமித்திரம் என்ற பெயர் உண்டு. அதனால் விஸ்வாமித்திரர் குலத்தில் பிறந்தவர்கள் தூப்புல் குலத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். தூப்புல் குலத்தார் அதிக எண்ணிக்கையில் வாழ்ந்தபடியால் திருத்தன்கா திவ்ய தேசமும் தூப்புல் என்று பெயர் மாறினது. திருமலையில் குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்கும் திருமலையப்பன் விளக்கொளி பெருமாள் குடிக்கொண்டிருக்கும் தூப்புல் திருத்தலத்தில் விஸ்வாமித்திர குலத்தில் வேதாந்த தேசிகனாக அவதாரம் செய்தார்.
வேதாந்தகன் கூறும் அரிய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய விளக்க உரைகளாலும் எளிய ஸ்லோகங்களாலும் தமிழ் நூல்களாலும் விளக்கி வேதாந்தத்துக்கே ஒரு விளக்காக வேதாந்த தேசிகன் திகழ்ந்தார். தூப்புலில் தோன்றிய விளக்கொளி பெருமாள் பிரம்மாவின் யாகத்துக்கு இடையூறு செய்த புற இருட்டை போக்கினார். அதே தூப்புலில் திருமலையப்பன் தேசிகனாக அவதரித்து வேதாந்தத்தை விளக்கும் விளக்காய் விளங்கி அறியாமை என்னும் அக இருட்டை போக்கினார். இப்படி இருளை போக்கும் ஒளிப்படைத்தவராக திருமால் விளங்குவதால் மகாத்யுதி என்று அழைக்கப்படுகிறார். தியுதி என்றால் ஒளி என்று பொருள். மகாத்யுதி என்றால் மிகுந்த ஒளி படைத்தவர் என்று சொல்லலாம். இந்த 178வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையும்படி திருமால் அருள் புரிவார். 179. ஓம் அனிதேஷ்ய வபுஷே நமக. ஆழ்வாரை துரத்தி சென்ற பெருமாள். யாரை, எங்கே, எப்போது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.